வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் விஷால் அண்ட் தென் தர்ஷிகா 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த கார்டன் ஏரியாவில் கண்ணாடி பக்கத்தில் உட்காந்துட்டு. அங்கேருந்து ஒரு விஷயத்தை உள்ளே நோட் பண்ணுவாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்துட்டு தர்ஷிகா பார்த்தீங்கன்னா என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, கோவா கேங் கூட அருண் பேசிகிட்டு இருப்பார். ஸோ தட் அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த அருண் புரிஞ்சிக்கவே முடியல, செம்ம ஃபன்னாக இருக்கான், எல்லாரு கூடயும் பேசிகிட்டு இருக்கான், வேறு ஜோனில் இருக்கான் அவன் அப்படின்ற மாதிரி தர்ஷிகா சொல்லுவாங்க. உடனே விஜய் விஷாலும் பார்த்துட்டு அவர் கூப்பிடுவார் ஒரு கோட் வேர்டு சொல்லி. ஸோ தட் அவரும் பார்த்திங்க அப்படின்னா அவர் காது கேட்காம அங்கே இன்னும் ஸ்டில் பேசிகிட்டு இருப்பார் கோவா கேங் கூட. ஸோ சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கோன்னே என்ன இப்படி வெயிட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி விஜய் விஷாலும் கேட்டுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் சரி அவன் வெளியே வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் அவருக்காக தான் பார்த்திங்கன்னா சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, தர்ஷிகாவுக்கு ஊட்டி விட்டுட்டு. ஸோ தர்ஷிகாவும் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் விஜய் விஷால. பட் பிபி வரட்டும், அவனுக்காக தான் வெயிட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஆனால் உன் பிபி அங்கே என்ன பண்ணுறான் பாரு அப்படின்ற மாதிரி சத்யா சொல்லார். என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்ற மாதிரி. சரி வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிடாம வெயிட் பண்ணுவார். ஸோ தட் அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன அங்கே அப்படின்ற மாதிரி கேட்பார். உடனே இல்லை போன வாரம் கிச்சன் டீமுக்குள்ளே இருந்தேன்ல, ஸோ ஜாக்லின் கூட இருந்தப்போ, ஸோ அந்த வைப் தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே இவங்கெல்லாம் ஓ இங்கேருந்து நாங்கள் அங்கே தாவிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ஆமாம் அப்படின்ற மாதிரி அருணும் ஃபன்னாக வேணுன்ட்டே பார்த்திங்க அப்படின்னா கிண்டல் பண்ணியிருப்பார். என்னென்னா, ஆமாம் இப்போ ஏஞ்சலாக இருந்து என்ன நிறைய பேர் நண்பனே முதுகில் குத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதாவது இவர் டெவில் ஃபேஸ் இவருக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் சொல்லியிருப்பார் போல். அதனால் அவர் அதை குத்தி காட்டி இப்படி சொல்கிறாங்க, தெரிஞ்சவங்கெல்லாம் முதுகில் மூஞ்சில் எல்லாத்தையும் குத்துறாங்க, ஸோ அதனால தான் வேறு கேங் போயிடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அருண் ஃபன்னாக பேசிட்டு இருப்பார். உடனே சத்யா கிட்ட விஜய் விஷால் சொல்லார், இவன் மட்டும் மச்சான் வெளியே வரட்டும், 24 hours என் கூட இருக்கட்டும், இவனை என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிட்டு இருப்பார். ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு எனக்கு கோவம் வருது நீ அங்கே போய் இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். ஸோ இவர் பார்த்திங்கன்னா விஜய் விஷால் நான் இங்கே கோவத்தை அந்தளவுக்கு அடக்கி வச்சிருக்கிறேன், வெளியே மட்டும் வரட்டும் அவனுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் பேசிகிட்டு இருப்பார். ஸோ தட் இவங்க 2 பேருக்கு உள்ளே இருக்க இந்த பாண்டிங் என்ன அப்படின்றத நம்ம இவ்வளோ நாள் பார்த்து தான் இருக்கோம். ஸோ 2 பேரும் இருந்தாலும் ஒரு ஃபன் ஃபன் ஃபீல்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபைட் அப்படி இருக்கும்ல, அதுதான் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயம் க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இவர் அஃபிஷியலாக கோவா கேங்க்கு போவாரா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ரஞ்சித் சார் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டாராம் கோவா கேங்குள்ளே போகிறதுக்கு. ஸோ வேறு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வாரம் அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.